போக பேபி வளர வளர உங்களுக்கு யூட்ரஸ் என்லார்ஜ் ஆகுது. அண்ட் என்லார்ஜ்ட் யூட்ரஸ் பிரெக்னென்ட் ஆனோடனே நம்ம வீட்டில் எப்படியும் நிறைய அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக படுக்காத, ஒரு சைடாக தான் திரும்பி படுக்கணும், லெஃப்ட் சைட் தான் படுக்கணும். அதுவும் ஸோ லெஃப்ட் சைடில் தான் படுக்கணும்னு சொல்லிட்டு வந்தது எதனால அப்படின்னா, நான் திரும்பி படுக்கும் போது குழந்தை ரொம்ப உதைக்குது அந்த சைடில், அப்போ நான் குழந்தைய கம்ப்ரெஸ் பண்ணுறேன்னா அப்படின்ட்டுன்னு. சில பேருக்கு குப்புற தான் படுப்பாங்க ஆன் த டம்மி இன் பிரெக்னன்சி, இது கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, முதல் 3 மாசத்துல வேணா பண்ணலாம். பிகாஸ் உங்களோட கட் டவுன் ஆன் கேஃபினேட்டட் பெவரேஜஸ், காஃபி அண்ட் டீ பியாண்ட் 3 PM எடுத்துக்காதீங்க. பிகாஸ் ஆல் திஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு ஏதாவது பர்டிகுலர் ஸ்லீப்பிங் பொசிஷன் தான் பெஸ்ட்டா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் தான். ஸோ ப்ரெக்னென்ட் ஆனோடனே நம்ம வீட்டில் எப்படியும் நிறைய அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக படுக்காத, ஒரு சைடாக தான் திரும்பி படுக்கணும், லெஃப்ட் சைட் தான் படுக்கணும். அதுவும் இல்லை நீ ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் திரும்பும் போது அவசியம் உட்கார்ந்து தான் திரும்பணும், அப்படியே திரும்பிட்டேன்னா உனக்கு குழந்தைக்கு கொடி சுத்திக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய மித்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் முதல் 3 மாசத்துல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு யூஸ்வல் பொசிஷனே ஒரு சைடாக திரும்பி படுக்கிறது தான் அப்படின்னா அவசியம் நீங்கள் படுத்துக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. போக போக பேபி வளர வளர உங்களுக்கு யூட்ரஸ் என்லார்ஜ் ஆகுது. அண்ட் என்லார்ஜ்ட் யூட்ரஸ் ஒரு 5 monthsக்கு மேல உங்களோட தொப்புள் வரைக்கும் வந்திருக்கும். அது உங்களோட மேஜர் பிளட் வெசல்ஸை கம்ப்ரெஸ் பண்ணும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா படுக்கும் போது. அப்படி கம்ப்ரெஸ் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மயக்கம் வரதுக்கோ ஒரு மாதிரி படபடப்பு இருக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்கு. இதனாலதான் நம்ம எப்பவுமே ஆஃப்டர் 5 months ஒரு சைடா திரும்பி படுத்துக்கோங்க, நேரா படுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றதுக்கான காரணம். லெஃப்ட் சைட் தான் படுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பிளசென்டல் பிளட் ஃப்ளோ நல்லா இருந்தாலும் ரைட் ஆர் லெஃப்ட் நம்ம மாறி மாறி படுத்துக்கலாம். ஒரே சைடா படுக்கிறதும் சம்டைம்ஸ் கஷ்டமா தான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு சைடா திரும்பி படுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா படுக்கிறது தான் என்னோட யூஸ்வல் ரொட்டீன்னா ஐ அட்வைஸ் தெம் ஒரு ஸ்லைட் டில்ட் இருந்தாலும் பரவாயில்ல தான். ஸோ ஒரு இடுப்பு கடியில ஒரு தலைவாணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒரு ஸ்லைட் டில்ட் டு டேக் த வெயிட் ஆஃப் தட் யூட்ரஸ் ஆஃப் யர் பிளட் வெசல்ஸ் தான் தேவை தவிர நம்ம கம்ப்ளீட்டா திரும்பி படுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. கம்ப்ளீட்டா திரும்பி படுக்கும் போது எஸ்பெஷலி as the baby grows ஒரு 7-8 monthsல நிறைய பேர் நினைப்பாங்க, நான் திரும்பி படுக்கும் போது குழந்தை ரொம்ப உதைக்குது அந்த சைட்ல, அப்ப நான் குழந்தைய கம்ப்ரெஸ் பண்றேன்னா அப்படின்ட்டுன்னு. அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. உங்க பேபி இஸ் வெல் ப்ரொடெக்டட் இன்சைட் அ பேக் ஆஃப் amniotic fluid யூட்ரஸ்ல. அண்ட் நீங்க சைட்ல திரும்பி படுக்கிறதுனால குழந்தைய நீங்க ஒன்றும் நசுக்க போறது இல்லை, இல்லாட்டி எதுவும் கஷ்டப்படுத்த போறது கிடையாது. காமனா இன்னொன்னு எல்லார் வீட்லயும் சொல்றது, ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு நீ திரும்பி படுக்கும் போது அவசியம் எந்திரிச்சு உட்கார்ந்து தான் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தூங்கும் போது எப்படிங்க எந்திரிச்சு உட்கார்ந்து திரும்ப போறோம்? அப்படி என்ன அப்பனாலே நம்ம ஒழுங்கா தூங்கலன்னு சொல்லிட்டு தான் அவசியம். ஸோ மை அட்வைஸ் வில் பி ஸ்லோவா செய்யுங்க. பிகாஸ் டக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொசிஷன் மாத்தணும்னா பிரெக்னன்சில நம்மளுக்கு கொஞ்சம் லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் அங்க கேட்ச் மசில் பிடிச்சிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நம்ம அப்படி செய்யறதுனால குழந்தைக்கு கொடி சுத்திக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. குழந்தை வயிற்றுக்குள்ள பல்டி அடிச்சுட்டே தான் இருக்க போகுது. எஸ்பெஷலி ஏர்லி பிரெக்னன்சியில் ஈவன் டில் த லாஸ்ட் மந்த் அவங்க ஒரு பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகும் வரை அவங்களோட பொசிஷன் அவங்க மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி சாமர்சால்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் கொடி சம்டைம்ஸ் சுற்றிக்கலாம் சில குழந்தைங்களுக்கு. ஸோ முக்கால்வாசி குழந்தைங்க நாங்கள் டெலிவரி பண்ணும்போது நார்மலாக ஆனாலும் சரி தே மே ஹாவ் ஒரு லூப் ஆர் 2 loops ஆஃப் கார்ட் ஈவன். ஸோ அது உடனே குழந்தைய போகிற ரத்த ஓட்டத்தை பாதிச்சிடும், இல்லை ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிடும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அண்ட் நீங்கள் திரும்பி உட்கார்ந்து எந்திரிச்சு திரும்புறதுனால அதை தவிர்க்கவும் போறது கிடையாது. சோ நிறைய பேர் கேட்பாங்க, அப்ப நான் ஏதாவது ஸ்பெசிபிக்கா பில்லோ, பிரெக்னன்சி பில்லோ, சி ஷேப் பில்லோ இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு படுக்கணுமான்னு? அப்படி அப்சல்யூட்லி யுவர் ப்ரிஃபரன்ஸ் தான். அது நீங்க டெலிவரிக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ண போறீங்களா இல்ல அதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மூலையில தூக்கி போட போறீங்களான்னு தெரியாது. ஸ்பெஷல் பில்லோஸ்ன்னு ஸ்பெசிபிக்கா தேவையில்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க யூஸ் பண்ற பில்லோவையே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே மோர் தென்
அண்ட் சஃபிஷியன்ட் தான். ஸோ லெஃப்ட் சைட்ல தான் படுக்கணும்னு சொல்லிட்டு வந்தது எதனால அப்படின்னா, நம்மளுக்கு இன்ஃபீரியர் வீனா கேவான்னு சொல்லிட்டு மேஜர் வெயின் கேரியிங் பிளட் வந்து லெஃப்ட் சைட்ல படுக்கும்போது அது லெஸ் கம்ப்ரெஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம், உங்களோட ரத்த ஓட்டம் எல்லாமே நார்மலா இருக்கும், பெட்டரா இருக்குங்கிறதுக்காக. பட் ஃபார் தட் ரீசன் ஒரே சைடா தான் படுத்திருக்கிறதும் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ரைட் ஆர் லெஃப்ட் நீங்க டர்ன் பண்ணி சேஞ்ச் பண்ணி படுக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ சி ஷேப் பில்லோஸ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சைடா திரும்பி படுக்கும்போது யூ கேன் ஆல்சோ யூஸ் 2 பில்லோஸ். ஒன் உங்களோட பிரெக்னென்ட் டமிக்கு கீழே டு சப்போர்ட் த பிரெக்னென்ட் யூட்ரஸ், அண்ட் ஒன் பில்லோ பிட்வீன் யோர் நீஸ். நீங்க ஒரு நீ பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா 2 நீக்கும் நடுவுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட பேக்கோட பொசிஷன் மோர் நியூட்ரலா இருக்கும் அண்ட் இது பேக் பெயின் இன்க்ரீஸ் பண்ணாமையும் இருக்கும். உங்களோட மேட்ரஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. பிகாஸ் பிரெக்னன்சில நிறைய பேருக்கு பேக் பெயின் இருக்கதா செய்யுது. ஸோ மேட்ரஸ் ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுன்னா திஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு அன் இன்க்ரீஸ் இன் தட் பேக் பெயின். ஸோ கொஞ்சம் ஃபர்மா இருக்கா மேட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப் மோர் கம்ஃபர்டபுளா இருக்கும். சில பேருக்கு குப்புற தான் படுப்பாங்க ஆன் த டம்மி இன் பிரெக்னன்சி, இது கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா முதல் 3 மாசத்துல வேணா பண்ணலாம். பிகாஸ் உங்களோட பிரெக்னென்ட் யூட்ரஸ் இன்னும் வயிற்றுக்கே வரல, இட் இஸ் ஸ்டில் வித்தின் த பெல்விஸ் தான். நம்மளுக்கு பெல்விஸ் கேவிட்டி, போனி கேவிட்டிக்குள்ளதான் இருக்கு, நம்மளுக்கு வயிற்றுலயே இன்னும் ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறதுனால இட் இஸ் ஓகே. பட் ஸ்லோவா அந்த பழக்கத்தை நீங்க மாத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒன்ஸ் உங்களுக்கு பிரெக்னென்ட் யூட்ரஸ் into the tummy வந்துருச்சு by say 14 to 16 weeksனா அதுக்கப்புறம் நீங்க குப்புற படுக்கிறதுங்கிறது நல்லது கிடையாது. நிறைய பேருக்கு பொசிஷன் தான் ப்ராப்ளம் மட்டும் இல்லாம எக்ஸ்பெஷலி பிரெக்னன்சி வளர வளர மாதம் ஆக ஆக தூங்கவே வரமாட்டேங்குது, நைட்டெல்லாம் நான் முழிச்சுட்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு காரணம் பிகாஸ் பேபியோட மூவ்மெண்ட் நம்மளுக்கு நிறைய நைட் டைம்ல தான் தெரியும், ஆக்டிவா இருப்பாங்கங்கிறதுனால அவங்களோட கிக் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம அடிக்கடி யூரின் எந்திரிச்சு போயிட்டே இருக்கும், இல்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஜென்ரல் ஸ்லீப் ஹைஜீன் மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது முக்கியம். சில விஷயங்கள் பகல் நேரம் நீங்க நிறைய நேரம் தூங்குறீங்கன்னா அதை கட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட ஸ்லீப் ரொட்டீன் அண்ட் சைக்கிள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அண்ட் படுக்கிறதுக்கு முன்னாடி அவசியம் ஃபோன் எடுத்துட்டோ இல்லாட்டி ஏதாவது நல்ல சீரீஸ் பார்க்குறேன் லேப்டாப்ல, ஐபேட்ல, இல்லை டிவியில் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் ப்ளூ லைட் எக்ஸ்போஷர் ஒரு 2 to 3 hours பிஃபோர் யோர் பெட் டைம். போர் அடிக்குதா அப்போ ஏதாவது ஒரு புக் எடுத்து படிக்கலாம், இல்லை ஏதாவது பிளசன்ட் மியூசிக் கேட்கலாம். தவிர டோன்ட் கீப் ஆன் ஸ்டிமுலேட்டிங் யோர் பிரெயின். அப்போ அது வைண்ட் டவுன் ஆக ஆக ரிலாக்ஸேஷனுக்கு டைம் கொடுத்தாதான் தூக்கமும் வர ஆரம்பிக்கும். வார்ம் பாத் எடுத்துக்கோங்க. டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குன்னா சாப்பிட்ட பிறகு டின்னருக்கு அப்புறம் ஒரு 10 to 15 minutes வாக் எடுத்துக்கோங்க. கட் டவுன் ஆன் caffeinated beverages, coffee and tea beyond 3 PM எடுத்துக்காதீங்க. பிகாஸ் ஆல் திஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இன் த நைட். பகல் நேரம் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் போனை எடுத்து பார்க்காதீங்க. அவசியம் ட்ரை டு கெட் சம் சன்லைட் எக்ஸ்போஷர். பிகாஸ் இது எல்லாமே நம்மளோட சர்க்கேடியன் ரிதம் அண்ட் த ஹார்மோன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சர்க்கேடியன் ரிதம்க்கு கரெக்டா சுரக்கணுங்கிறதுக்காக உதவும்.